ஸ்தோத்திரம். அப்படியானா இரண்டாவதாக கர்த்தர் யாரை புகழுகிறார் தெரியுமா? பாவம் செய்யாத மனுஷன் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. வேதம் சொல்லுகிறது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் காணப்படுகிறான்னு சொல்லி எழுதியிருக்கிறது. சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாகி விடுகிறது. வெளியரங்கமாகிற நேரத்தில் அவருடைய பாவத்திற்குரிய தண்டனை அது நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளுகிறது. ஸ்தோத்திரம். ஆனால் சிலருடைய பாவமோ வெளியரங்கமாகல, அது அந்தரங்கத்திலே இருக்கிறது. அது அவர்களை நியாய தீர்ப்புல கொண்டு வந்து நிறுத்துகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஒரு மனுஷனுடைய பாவம் வெளியரங்கமானாலும் அவன் பாவிதான். ஒரு மனுஷனுடைய பாவம் வெளியரங்கமே ஆகல, மற்றவர்களை நியாயம் தீர்த்து தூசித்து தூசித்து நிந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறதுனால அவர்கள் பாவி இல்லை, பாவம் செய்யாதவர்கள் சொல்லி அர்த்தம் இல்லை. அவர்களுடைய பாவம் இன்னும் வெளிப்படவில்லை. அல்லேலூயா. அவருடைய பாவம் என்ன செய்யல, இன்னும் வெளிப்படவில்லை, அந்தரங்கத்தில் இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆகையினால்தான் யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரத்தில் 1லிருந்து நான் வாசித்து பார்க்கும் பொழுது, விபச்சாரத்தில் கையுமையுமாய் பிடிப்பட்ட ஒரு ஸ்திரியை இயேசுவிடத்தில் கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து அவர் கேட்குறாங்க, ஆண்டவரே, போதகரே, இவள் விபச்சாரத்தில் கையுமையுமாய் பிடிப்பட்டாள். ஆகையினால மோசேயினுடைய பிரமாணம் சொல்லுகிறது இவளை கல்லறிந்து கொல்ல வேண்டும் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. நீர் என்ன சொல்லுகிறீர் என்று சொல்லி கேட்டார்கள். இயேசு சொன்னார், ஸ்தோத்திரம், உங்களில் யாருக்கு பாவம் இல்லையோ பாவம் இல்லாதவர்கள் முதலாவது அவள் மேலே கல்லறியுங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களில் யாருக்கு பாவம் இல்லையோ பாவம் இல்லாதவர்கள் முதலாவது அவளை கல்லறியுங்கள் என்று சொல்லிவிட்டு என்ன செய்தாரா, அவர் குனிந்து தரையில எழுத ஆரம்பித்தாராம். இவர்கள் கல்லை எறிவதற்கு கல்லை கையில கொண்டு வந்தவர்கள் இப்பொழுது யோசித்து பார்க்கிறார்கள், நான் இப்போ ஏண்ட பாவம் இல்லைன்னு சொல்லி நான் முதல் கல்லை எறிஞ்சா இவர் என் அந்தரங்கத்தை எல்லாம் இப்போ புட்டு புட்டு வச்சிருவார். அல்லேலூயா. என் பாவம் இன்னும் வெளிப்படலை, இவா பாவம் வெளிப்பட்டது. அல்லேலூயா. நான் இப்போ என்ட பாவம் இல்லைன்னு கல் எரிஞ்சிட்டா என் அந்தரங்கத்தில் நான் செய்த எல்லா பாவத்தையும் இப்போ அவர் புட்டு புட்டு வச்சுட்டா கல்லறி அவளுக்கு மேலே இல்லை, முதல்ல சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேரும் என் மேலே கல்லறிஞ்சிருவாங்க என்று சொல்லி அவர்கள் மனஸ்தாபப்பட்டு தங்கள் மனசாட்சியில் தங்களுக்குள்ளே பாவம் உண்டு என்பதை அறிந்து குத்தப்பட்டதுனால தான் கல்லை போட்டுட்டு அவர்கள் போனார்களாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால எனக்குள்ளால இயேசு கிறிஸ்து சொன்னது போல எனக்குள்ள பாவம் இல்லை என்று சொல்லி யார் என்னை குற்றப்படுத்த முடியும்? அல்லேலூயா. சோத்திர. எனக்குள்ள பாவம் உண்டு என்று சொல்லி யார் என்னை குற்றப்படுத்த முடியும் சொல்லி இயேசு கேட்டது போல இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷராலும் கேட்க முடியாது. ஸ்தோத்திரம். சில நேரங்களில் சரீர பிரகாரமாய் வெளியரங்கமாய் இல்லாவிட்டாலும் உன் இருதயமே சகல அசுத்தத்தினாலும் காம விகாரத்தினாலும் கொலையினாலும் வெறியினாலும் நிறைந்து உன் இருதயம் உனக்குள்ளே அதிக பாவத்தையும் மரணத்தையும் உண்டாக்கி கொண்டு இருக்கிற சிலருடைய வெளி தோற்றத்தில் பாவம் இல்லாவிட்டாலும் உன் கண்களே அநேகரை இச்சையினால பார்க்க வைத்து விபச்சார ஸ்திரீயாக விபச்சார மனுஷனாக மாற்றிக்கொண்டிருக்கிறார். ஏதும் சொல்லுகிறது, ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தாலே அவர்கள் உபச்சாரம் அவர்கள் செய்தாயிற்று என்று சொல்லி இயேசுவே சொல்றார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கண்களினால் பார்த்தாலும் பாவம்தான். ஸ்தோத்திரம். இருதயத்தில் மற்றவர்களை குறித்து தவறாக நினைத்தாலும் சிந்தித்தாலும் கசப்பை வைத்திருந்தாலும் அற்பமாக எண்ணினாலும் பொறாமை கொண்டாலும் வைராக்கியம் கொண்டாலும் அதுவும் தேவனுக்குள்ளதாக பாவம். அது மாம்சத்தின் கிரியைகள். கடந்த நாளில் உபவாச கூட்டத்தில் அதை குறித்து இதெல்லாம் அழியணும்னா என்ன செய்யணும்னு சொல்லி பிரசங்கிக்கப்பட்டது. அல்லேலூயா. 17 விதமான பாவங்கள் மாம்சத்தில் இருக்கிறது. கலாத்தியர் 5வது அதிகாரம் 19 முதல் அதனுடைய 20 வசனங்களை 21 வரைக்கும் வாசித்து பார்த்தா 17 விதமான பாவங்கள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று இல்லை என்று சொன்னால் அது அடுத்தது இருக்கிறது. உன் கண்கள் சுத்தமாக இருந்தால் உன் இருதயத்தில் அசுத்தம் இருக்கிறது. உன் இருதயம், கண்கள், பேச்சு, செயல்கள், நடக்கைகள் எல்லாமே பரிசுத்தமாகிவிட்டால், எல்லாமே சுத்திகரிக்கப்பட்டு விட்டால் நீ பூரணமாகிவிட்டாய். நீ பூரணமானா பூலோகத்தில் இருக்க மாட்டாய், பரலோகத்தில் வந்து சேர்ந்துருவ. அல்லேலூயா.
ஒரு மாம்பழமானது, ஒரு மாங்காய் அது பழுக்க ஆரம்பித்து விட்டது, அது கம்ப்ளீட்டா அது பழுக்க ஆரம்பித்து விட்டதுன்னு சொன்னால் அது திரும்ப அந்த மரத்துல தொங்க அது காம்புலேருந்து என்ன செய்துடும், அடர்ந்து விழுந்துடும். இதே போலதான் உன் ஆவிக்குரிய ஜீவியத்துல, உன் வாழ்க்கையில காணப்படுகிற உன் கண்களில, உன் இருதயத்துல, உன் சிந்தனைகளில, உன் நடக்கைகளில, உன் கிரியைகளில் எல்லாம் நீ பூரணமாகி விட்டால் அவ்வளவுதான், மண்ணிலே விழுந்து விடுவாய், விண்ணிலே வந்து சேர்ந்து விடுவாய். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ உயிரோட இருக்கிற மனுஷன் யாரும் தன்னுடைய வாழ்க்கையில எனக்குள்ளே பாவம் உண்டு என்று சொல்லி யார் என்னை குற்றப்படுத்த கூடும் சொல்லி யாரும் கேட்க முடியாது. அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, ஒரு ஸ்திரீயே பாருங்க, இயேசு மகா பரிசுத்தர், அவருடைய வாழ்க்கையில ஒரு பாவமும் இல்லை, என்னை யார் குற்றப்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்லி கேட்டவர். இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒன்றுமில்லை என்று சொன்னவர். ஆனால் அப்படிப்பட்ட மகா பரிசுத்தமான மகா உத்தமனான இயேசுவையே ஒரு கூட்டத்தில் ஒரு ஸ்திரீ சொன்னாலும், ஆண்டவரே, நீர் பாலுண்ட அந்த மார்பும் சுமந்த கற்பமும் பாக்கியம் உள்ளது. இன்னொருத்தர், நல்ல போதகரே என்று சொல்லி கூப்பிட்டாங்களாம். உடனே அவர் அடுத்த வார்த்தை சொன்னாரா, நீ என்னை நல்லவன் என்று சொல்லாதே, தேவன் ஒருவரை தவிர நல்லவர் ஒருவருமே இல்லை என்று சொல்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய வாழ்க்கையில என்ன நல்லவர் என்று சொல்லாதே, அதனால அவர் பாவம் உள்ளவர் என்று சொல்லி அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஒரு நல்ல நற்சாதியை, நற்சாட்சியை, முன்மாதிரியை காண்பிக்கிற ஒரு தேவன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் இந்த பூமியில வாழ்கிற எந்த மனுஷன் ஆனாலும், பூமியில பிறந்து விட்டாலே ஸ்தோத்திரம், சங்கீதம் 51:5 வாசித்து பார்த்தால் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒரு தாய்க்கு வயிற்றுல குழந்தை உருவாகும் போது எப்படி உருவாகிறதா, துர்க்குணத்துல உருவாகிறதா. எப்படி பிறக்கிறது, பாவத்துல கற்பந்தரித்து பிறக்கிறதா ஒரு குழந்தை. ஆகையினால் தான் வளர வளர பொய் சொல்லுவதற்கு கற்றுக் கொடுக்காமலே பிள்ளைகள் பொய் சொல்லுகிறாங்க. ஸ்தோத்திரம். மற்றவர்களை அடிப்பதற்கு கற்றுக் கொடுக்காமலே பிள்ளைகளை மற்றவர்களை அடிக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஆமா, களவு செய்வதற்கு கற்றுக் கொடுக்காமலே என்ன செய்கிறாங்க, போய் களவு செய்து பின்னால வச்சுக்கிட்டு இல்லைன்றாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தாயின் வயிற்றிலிருந்தே அது உருவாகி இருக்கிறது. ஆகையினால் எந்த ஒரு மனுஷனும் பூமியில பிறந்தவன் பாவம் இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனாலும் அந்த மனிதன் ஆண்டவருடைய சங்கத்தில் வந்து இந்த பாவியான ஸ்திரீயை போல அவருக்கு பாதத்தில் வந்து முகங்கொப்பர விழுந்து, ஆண்டவரே நான் பாவி என்று சொல்லி தேவ சமூகத்தில் கண்ணீர் விட்டு அழுது, என் பாவங்களை மன்னியும், என் குறைகளை மன்னியும், நீர் எனக்காக சிந்தின அந்த இரத்தத்தினால இந்த கண்களை கழுவோ, என் இருதயத்தை கழுவோ, என் சிந்தனைகளை கழுவோ, ஆண்டவரே என் நாவி ஆத்மா சரீரம் முழுவதையும் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால என்னை கழுவி என்னை சுத்திகரியும், என்னை பரிசுத்தமாக்கும் சொல்லி யார் கர்த்தருடைய பாதத்தில் முகங்குப்புற விழுந்து கண்ணீர் விட்டு பாவத்திற்காக மனக்கசந்து அழுகிறார்களோ அவர்களை கர்த்தர் புகழ்ந்து பேசுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்களைத்தான் கர்த்தர் என்ன செய்வார், அவர் புகழ்ந்து பேசுவார். வேதத்தில் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது லூக்கா சுவிசேஷம் 18வது அதிகாரம் அதனுடைய 13-14 நாம் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கேயும் ஒரு மனுஷனை இயேசு கிறிஸ்தவர் புகழ்ந்து சொல்லுகிறார். பாருங்க, வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம் 18வது அதிகாரம் 13-14 ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன்னுடைய மார்பிலேயே அவன் அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, அந்த பரிசையன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று சொல்லி கர்த்தரே சாட்சி கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா.
பரிசேயன் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிறவன், ஒழுங்காக ஜெபிக்கிறவன், ஒழுங்காக உபவாசிக்கிறவன், ஒழுங்காக தசமபாகம் கொடுக்கிறவன். ஆனால் அவனை பார்க்கிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஸ்தோத்திரம், அவன் அல்ல. தன்னை மார்பில் அடித்து கொண்டு பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் சொல்லி அழுதானே, இவன் தான் நீதிமானாக்கப்பட்டவனாக தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று சொன்னார். அல்லேலூயா. சோத்திரம் சொல்லிவிட்டு தான் சொல்லுகிறார், தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மை குறித்து, இந்த உலகத்தில் உலகமெல்லாம் ஊரெல்லாம் நம்மை குறித்து துன்மார்க்கமான சாட்சியை சொன்னாலும், அற்பமாய் பேசினாலும், பரலோகத்தில் வீற்றிருக்கிற தேவன் நம்மை குறித்து ஒரு நல்ல சாட்சியை அவருடைய சமூகத்தில் இருக்கிறதான எல்லா தூதர்களுக்கு என்பதாக, பரிசுத்தவான்களுக்கு என்பதாக அவர் சாட்சியிட வேண்டுமானால், ஒன்றாவது அவருடைய பாதத்தில் விழுந்து ஸ்தோத்திரனுடைய வாழ்க்கையில் தாழ்த்த வேண்டும். இரண்டாவது அவருடைய பாதத்தில் விழுந்து பாவத்திற்காக மனஸ்தாபப்பட்டு கண்ணீர் விட்டு அழ வேண்டும். பாவத்திற்காய் மனஸ்தாபப்பட்டு கண்ணீர் விட்டு அழுகிற நேரத்தில் கர்த்தரோ நம்மை பார்த்து பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு என்பதாக, எல்லா பரிசுத்தவான்கள் தூதர்களுக்கு என்பதாக அவர் நம்மை புகழ்ந்து பேசுவார், நம்மை உத்தமனாய் மாற்றுகிறார். கரங்களை தட்டி சத்தமாய் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமாம். ஹல்லேலூயா. ஒரு பழைய பாடல் ஒரு பரிசுத்தவான் விதமாய் பாடியிருக்கிறார். ஸ்தோத்திரம். சேர்ந்து பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமோடு தம்பலமோடு வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமோடு தம்பலமோடு சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே, தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே, நிர்மூலமாகாதது நிற்பதுமோ கிருபை, நிர்மூலமாகாதது நிற்பதுமோ கிருபை, நீசம் என் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டே, நீசம் என் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டே, காத்து கொள்ள கிருபை தாருமே, காத்து கொள்ள கிருபை தாருமே, தம் கிருபை பெரிதல்லோ. யார் பாவங்களை அறிக்கையிடுகிறார்களோ, ஆண்டவருக்கு சங்கத்தில் கண்ணீரோடு அழுது ஜெபிக்கிறார்கள், நான் பாவிதான் ஆண்டவரே, நான் குற்றவாளிதான் ஆண்டவரே, நான் குறைவிடவன் தான் ஆண்டவரே சொல்லி கண்ணீரோடு அழுது செபித்த அந்த பாவங்களை விடுகிற அந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய கிருபையை கொடுத்து உயர்த்துகிறார், நன்மையான இவைகளை கொடுத்து உயர்த்துகிறார். தீனம் அதிகாலையில்
தேடும் போது கிருபை தினம் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு அந்த புதிய கிருபை ஆண்டவர் கொடுத்து உயர்த்துகிறார். கலந்த நேரத்திலோ பலவீன சரீரத்திலோ மனம் தளர்ந்த நேரத்திலோ பலவீன சரீரத்திலோ போதுமேவும் கிருபை தாருமே போதுமேவும் கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலோ அதே. அதிகாலையில ஆண்டவருக்கு பாதத்தில் அமர்ந்து அதிகாலையில் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து கண்ணீரோடு அழுது செவிங்க ஆண்டவரை துதிங்க. உங்களை குறித்து பரலோகத்தில் கர்த்தர் சாட்சி கொடுப்பார். நன்மையான ஈவுகளை தருவார். உங்களுக்கு துணையாக அவர் வந்து நிற்பார். ஆருமே ஹல்லேலூயா 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 Hallelujah. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டுடைய பாதத்தில் தன்னை யார் தாழ்த்துகிறார்களோ, உன் அந்தரங்கத்தில் போய் கத்தருக்கும் என்பதாக யார் தன்னை தாழ்த்தி உபவாசித்து அழுது செபிக்கிறார்களோ அவர்களை கத்து அவர் சாட்சி கொடுக்கிறார், புகழுகிறார். யார் தன் பாவங்களுக்காக தேவ சமூகத்தில் போய் கண்ணீர் விட்டு மனம் கசந்து அழுது செபித்து தன் பாவங்களை விட்டு மனம் திரும்புகிறார்களோ அவர்களை குறித்து பரலோகத்தில் கத்தர் புகழ்ந்து பேசுகிறார். அல்லேலூயா. அவர்களுக்கு கத்தர் துணை நிற்பார். அவர்களுக்கு கத்தர் நன்மையான இவைகளை கொடுத்து அவருடைய ராஜ்யத்திலும் முடிவுகளை கூட்டி சேர்ப்பார். கரங்களை தட்டி அந்த கத்தரை நாம் எல்லாரும் மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மூன்றாவதாக கத்தர் யாரை அவர் குறித்து அவர் புகழுவார்? வேதம் என்ன சொல்லுகிறது? ஒன்றாவது தாழ்த்துகிறவர்களை குறித்து புகழுவார். இரண்டாவது பாவத்திற்காக மனக்கசந்து அழுது செபித்து அவைகளை விடுகிறவர்களை கத்தர் புகழுவார். மூன்றாவது யாரை குறித்து கத்தர் புகழுவார்? வேதம் என்ன சொல்லுகிறது? ஸ்தோத்திரம். கத்தருக்காக ஏதாயிலும் கத்தருக்கு செய்து கொண்டிருக்கிறவர்களை கத்தர் புகழ்ந்து பேசுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் வெறுமையாயிராதபடி சும்மாயிராதபடி கத்தருக்காக ஏதாயிலும் செய்து கொண்டிருக்கிறவர்களை கத்தர் புகழ்ந்து பேசுவார். அல்லேலூயா. கத்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிப்போம். மார்க்கல்ன சுவிசேஷம் அதனுடைய ஸ்தோத்திரம். மார்க்கல்ன சுவிசேஷம் அதனுடைய 14வது அதிகாரம். மார்க்கல்ன சுவிசேஷம் 14வது அதிகாரம் அதனுடைய 8, 9 வேத வசனங்களை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். மார்க்கல்ன சுவிசேஷம் 14வது அதிகாரம் அதனுடைய 8, 9 வேத வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். நான் அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டாள். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கெங்கே இவளை நினைப்பதற்காக
இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே நான் வாசித்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இருக்கிறதான ஸ்தோத்திர இடத்துல வந்து ஒரு ஸ்திரீயானவள் என்ன செய்தாளாம்? ஸ்தோத்திரம், விலை உயர்ந்த விலையேற பெற்ற, அதனுடைய 3வது வசனத்துல நான் வாசித்து பார்த்தால் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது வசனம், ஸ்தோத்திரம், அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டிலே போச்சன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நளதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அல்லேலூயா. ஒரு விலையேற பெற்ற வெள்ளைக்கல், ஸ்தோத்திரம், நளதம் என்கிறதான அந்த தைலம் உள்ள அந்த பரணியை கொண்டு வந்து அதை உடைச்சி என்ன செய்தாளாம்? இயேசு கிறிஸ்தனுடைய சிரசின் மேல ஊற்றினாளாம். அல்லேலூயா. இதை பார்த்த வேளையில தான் யூதாசுக்கு கடுப்பு வந்தது. இது எவ்வளவு விலையேற பெற்றது, ஸ்தோத்திரம், இதை விட்டு தரித்திரத்துக்கு கொடாமல் போனால் என்ன, ஸ்தோத்திரம், இதை இப்படி வீண் செலவாக்கி விட்டாளே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தான். அந்த நேரத்துல தான் இயேசு சொன்னார், அவளை ஒன்றும் சொல்லாத, சுத்தி இருக்கிற ஜனங்களை பார்த்து அவளை ஒண்ணுமே சொல்லாதீங்க, விட்டு விடுங்க. ஸ்தோத்திரம், இவள் தன்னால் இயன்றதை அவள் என்ன செய்திருக்கிறாள்? என்னிடத்தில் அவள் நற்கிரியை செய்திருக்கிறாள். ஸ்தோத்திரம், நான் அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக இந்த காரியத்தை அவள் செய்திருக்கிறாள். இந்த சுவிசேஷம் உலகத்துல எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ, ஸ்தோத்திரம், அப்படியானா உலகத்தின் முடி மட்டும் ஒரு மூலையிலிருந்து கடைசி மூலைக்கு வரைக்கும் இருக்கிற ஜனங்களுக்குள்ள எங்கெல்லாம் இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இவள் செய்ததை குறித்தும் சொல்லப்படும் என்று சொல்லி கர்த்தர் அவளை பார்த்து புகழ்ந்து அத்தனை சீஷர்கள் மத்தியில் பேசினார். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கும் பாருங்க, உலகமெங்கிலும் இந்த சம்பவத்தை பேசுகிற நேரத்தில் அந்த ஸ்திரீயை புகழ்ந்து பேசுகிற அளவில் கர்த்தர் இன்றைக்கு அதை புகழ்ச்சியாக கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அவளை கர்த்தர் புகழ்ந்து பேசினார். காரணம், தன்னிடத்தில் இந்த விலையேற பெற்றதையே அதை தனக்காக வைத்திராமல், தனக்கு ஒரு பொக்கிஷ வைப்பாக வைத்திராமல், அதை உடைத்து அதை கர்த்தருக்காக ஊற்றினதுனால கர்த்தர் அவளை புகழ்ந்து பேசினார். கர்த்தர் புகழுகிற மனுஷன் யாரா மாறிடுறாங்க? உத்தமனாய் மாறி விடுகிறார்கள். அல்லேலூயா. அவர்களுக்கு கர்த்தர் நன்மையான ஈவுகளை கொடுக்கிறார். உத்தமனுக்கு நன்மை செய்கிறார், உத்தமனுக்கு துணை நிற்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானா இவள் செய்த இந்த கிரியைகளினால கர்த்தர் அவள் புகழ்ந்து பேசி அவளை உத்தமியாய் கர்த்தர் மாற்றிவிட்டார். அல்லேலூயா. கர்த்தர் அவளுக்கு துணையாக கர்த்தர் நிற்க தொடங்கினார். அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் நன்மையான ஈவுகளை கட்டாயம் அதற்குரிய பலனை இம்மையிலும் பரலோகத்திலும் கூட ஆண்டவர் கொடுத்திருப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு மனுஷரை கூட ஆண்டவர் புகழ்ந்ததை வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். லூக்கான சுவிசேஷம் 21வது அதிகாரம், லூக்கான சுவிசேஷம் 21வது அதிகாரம் அதனுடைய 1 முதல் 4 வரைக்கும் இருக்கிற வசனங்களை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். லூக்கான சுவிசேஷம் 21வது அதிகாரம் 1 முதல் 4 வரைக்கும் இருக்கிற வசனங்களை வாசிப்போம். அவர் கண் ஏறிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியில தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை விதவை அதில் 2 காசை போடுகிறதையும் கண்டு, இந்த ஏழை விதவை மற்றெல்லாரை பார்க்கிலும் அதிகமாக போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன், அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து தேவனுக்கென்று காணிக்கையாக போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்திற்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டு விட்டாள் என்றார். அல்லேலூயா. பாருங்க,
2 காசு போட்டவளை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், அந்த ஆலயத்துல வந்திருக்கிற எல்லா ஜனங்கள் மத்தியில அவர் புகழ்ந்து பேசினாராம். ஸ்தோத்திரம். 2 காசு அங்க போட்ட எல்லாரை விட குறைவான காணிக்கை போட்டது அவள் தான். ஸ்தோத்திரம். ஆனா அவளை அந்த ஆலயத்தில் இருக்கிற அத்தனை பேரை விட இவ தான் கூடுதலாக போட்டா, அப்படி என்று சொல்லி அவளை புகழ்ந்து பேசினார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, அவள் 2 காசு போட்டதுக்காக அல்ல, அவளை குறித்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அவள் ஒரு விதவை. அல்லேலூயா. அவளுக்கு யாரும் இல்லை, புருஷன் இல்லை, புருஷனுடைய ஆதரவு இல்லை, ஒரு விதவையா இருக்கிறாள். அடுத்து நாம் வாசிக்கும் பொழுது அந்த 4வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம், தன் ஜீவனத்திற்கு உண்டாயிருந்தது எல்லாமே இந்த 2 காசும் தானா. அல்லேலூயா. அவளுடைய ஜீவனத்துக்கு உண்டாயிருந்தது எல்லாமே இந்த 2 காசு தானா. அப்படியானா அவளுக்கு வேற வீட்டில் எந்த ஒரு உண்டியல்லையும் பணம் கிடையாது, எந்த பேங்க்ல டெபாசிட் கிடையாது, பேங்க்ல அக்கௌண்ட் கிடையாது, அவளுக்கு வேற சொத்தும் இல்லை, வீடும் இல்லை. அல்லேலூயா. அவளுடைய ஜீவனத்திற்குன்னு சொல்லி அவளுக்கு சொத்து இல்லை, வீடு இல்லை, பேங்க்ல பணம் இல்லை, அக்கௌண்ட் இல்லை, அக்கௌண்ட் இருந்தாலும் அங்க 0 பேலன்ஸ். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக இவள்கிட்ட இருக்கிறது பாருங்க, அடுத்த வேளை சாப்பாட்டிற்கும் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவளுக்கு அடுத்த வேளை சாப்பாட்டு கூட என்ன இல்லை, ஒன்றும் இல்லை. அடுத்த வேளை சாப்பிடணும்னா கூட இந்த 2 காசை வச்சுதான் அவன் சாப்பிடணும், சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை. தன் ஜீவனத்திற்கு கடைசியாக இருந்தது இந்த 2 காசு மட்டும்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மன்னா என்ன செய்வோம், எனக்கு வந்ததே 2 காசு. உலகத்தார் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பிச்சை எடுக்குமாம் பெருமாள், அதை பிடுங்குமா என்று சொன்னது போல இந்த 2 காசு என் செலவுக்கே காணாது, என் சாப்பாட்டுக்கே காணாது, என் குடும்ப செலவுக்கே காணாது. நாளை காலையில வட்டிக்காரன் வந்து நிற்பான், அவனுக்கு கொடுக்கவே காணாது. நான் இந்த 2 காசை வச்சுக்கிட்டு நான் கர்த்தருக்கு கொடுப்பேன், நான் எப்படி ஆண்டவருக்கு கொடுப்பேன் என்று சொல்லி நம்ம 1008 பஞ்சப்பாட்டையெல்லாம் தட்டி விடுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இயேசு அவளை குறித்து சாட்சி கொடுக்கிறார் பாருங்க. ஸ்தோத்திரம். அவள் விதவையானவள், புருஷனுக்கு ஆதரவு இல்லை, அவளுக்கு சொத்து இல்லை, சுகம் இல்லை. ஸ்தோத்திரம். அவளுக்கு அடுத்த வேளை சாப்பாடு கூட இல்லை, அவளுக்கு பேங்க்ல பணம் இல்லை, ஜீவனத்துக்குன்னு வேற எதுவுமே இல்லை, ஒரு நகையும் இல்லை, நட்டும் இல்லை, ஒரு பொண்ணும் இல்லை, அரகரம் காப்பும் இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒண்ணுமே இல்லை, ஒரு கம்மல் போட்டு கூட இல்லை. கடைசியாக அவளுக்கு இருந்தது 2 காசு. அந்த 2 காசையும் கொண்டுட்டு நேராக ஆலயத்துக்கு வந்திருக்கா. எப்படி வந்திருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த நாளில், ஓய்வு நாளில் இயேசுவும் அந்த ஆலயத்துக்கு போயிருக்கிறார். இவள் அந்த 2 காசை கொண்டுட்டு வந்திருக்கான்னா இவ என்ன நினைப்பில் வந்திருக்கிறார்? இந்த 2 காசையும் கர்த்தருக்கே போட்டுட்டு, அவர் என்னை வாழ வைத்தா நான் வாழுகிறேன், இல்லை என்னை பட்டினி போட்டு அப்படியே சாக வைத்தாலும் நான் பரலோகத்தில் போய் சேரணும் ஐயா, நான் கடைசியாக இருந்ததை நான் கர்த்தருக்கு கொடுத்துட்டேன், ஆகையினால் அவர் பட்டினி போட்டு என்னை சாக வைத்தாலும் கர்த்தருக்காக நான் செத்து நான் பரலோகத்துக்கு போகிறேன் ஐயா, அப்படி என்கிற ஒரு எண்ணத்தோட வந்திருந்தா தான் இந்த 2ஐயும் போட முடியும். இல்லைன்னா போட முடியுமா? தன் ஜீவனத்தை வெறுக்கலைன்னா இதை போட முடியுமா? அல்லேலூயா. எல்லாரும் முன்னால போய் போடுகிற நேரத்தில் இவ பின்னால அப்படியே நைஸா கமந்தே இருந்திருப்பா. ஏன்? தன் ஜீவனத்திற்கு மேல ஒரு ஆசை இருந்திருந்தால் தனக்கு அந்த 2 காசை வச்சாது. ஸ்தோத்திரம். அந்த காலத்துல எல்லாம் விலை மலிவு தானே, ஆகையினால அந்த 2 காசை வைத்தாயிலும் ஒரு நாள் சாப்பாட்டை ஓட்டி இல்லாமே என்று சொல்லி அந்த எண்ணெய் இருந்திருந்தா முன்னால வந்திருக்க மாட்டா, அந்த காணிக்கை போட்டிருக்க மாட்டா. என் ஜீவனும் இயேசுக்காகவே போகட்டும், கடைசியாக இருந்ததை நான் கொடுக்கிறேன், என்னை அவர் வாழ வைத்தால், எனக்கு ஆடை ஆகாரங்களை தந்து என்னை வாழ வைத்தால் நான் வாழ்கிறேன், இல்லையானா கடைசியாக இருந்ததையும் நான் கர்த்தருக்காக கொடுத்து கர்த்தருக்காகவே நான் மரித்து விடுகிறேன் என்று சொல்லி வந்திருக்கிறார். அவளை சாக விட்டுருப்பாரா? நீங்க யோசித்து பாருங்க. ஏன்னா இயேசுலாம் அங்க பக்கத்துல பார்த்துட்டு இருக்கிறார். அவ என்ன எண்ணத்தோட வந்தா என்பதை அவர் பார்த்தாரே. பார்த்து இந்த அளவுக்கு எல்லாரும் பார்த்து அவளை குறித்து புகழ்ந்து பேசினவ அவளை சாக விட்டுருப்பாரா? ஒன்னு யோசித்து பாருங்க, அவளை எப்படி வச்சிருப்பார் யோசித்து பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அதுக்கு பிற்பாடு உள்ளது இந்த வேதத்துல சொல்லப்படவில்லை. ஆனா நிச்சயமா ஸ்தோத்திரம் பாருங்க, கர்த்தருக்காக கொடுத்தவர்கள் ஒரு காலமும் தன்னுடைய வாழ்க்கையில கெட்டு போனதே இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்காக கொடுத்தவர்கள் தன் வாழ்க்கையில ஒரு காலம் அவர்கள் கெட்டு போனதில்லை. அவர்கள் தரித்திரம் அடைந்ததில்லை. அவர்கள் கைவிடப்பட்டதில்லை. நான் கர்த்தரை கொடுத்தேன் ஏன்னா நான் பட்டினி கிடக்கிறேன்னு சொல்லி உலகத்துல ஒருவரும் சொன்னதில்லை. அவர்களை பட்டினி போட விடமாட்டார். ஸ்தோத்திரம். அவர்களை வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்வார். கடந்த நாளில் இவர் ஸ்தோத்திரம் ஒரு தெய்வ மனுஷனுடைய சாட்சியை நான் கேட்டேன். ஸ்தோத்திரம். அவர் இந்து மார்க்கத்தில் வைராக்கியமாய் இருந்தவர். இயேசு அவரை ரட்சித்தார், ஊழியத்திற்கு வந்தார். ஆரம்ப காலம் ஸ்தோத்திரம் அவருடைய கையில காசு எதுவும் இல்லை. பிள்ளைகளுக்கு ஆகாரத்திற்கு என்ன செய்யணும்னு சொல்லி தெரியல. ஒரு காசு இல்லை, ஒரு ஆகாரம் இல்லை, ஒரு அரிசி இல்லை, ஒரு அரிசி கூட இல்லை. ஆனா கர்த்தரை நம்பி வந்திருக்கிறார். இவள் காணிக்கை பெட்டியில 2 காசை போட்டாள். அவரோ தன்னையே கிறிஸ்துவுக்காய் அர்ப்பணித்திருந்தார். அல்லேலூயா. தன்னையே கிறிஸ்துவுக்கு காணிக்கையாக அவர் சித்தம் செய்வதற்கு அர்ப்பணித்தார். இப்ப பாருங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. வீட்டுல மனைவி பிள்ளைகள் இருக்கிறாங்க. நைட்டுக்கு சாப்பாடு இல்லை. என்ன செய்ய போறீங்க, என்ன செய்ய போறீங்க? மனைவி கேட்கிறாங்க, என்ன செய்ய போறீங்க? ஸ்தோத்திரம். கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார். போய் ஆண்டவருக்கு சமூகத்தில் அவர் ஜெபம் பண்ணிட்டே இருந்தார். ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார். ஆண்டவரே, உமக்காக என் வாழ்க்கையே நான் தந்திருக்கேன், சரீரத்தையே தந்திருக்கிறேன். இப்போ இந்த இரவு நேரத்தில் சாப்பிடுவதற்கு ஒன்று இல்லை, கையில காசு இல்லை, பானையில ஒரு அரிசி இல்லை. என் மனைவி பிள்ளைகள் இந்த இரவு நேரத்தில் பட்டினியோடு தூங்க வேண்டுமா? ஆண்டவரே, உமக்காக வந்திருக்கிற என்னை கண்ணோக்கி பார்த்தல்ல, எனக்கு இறங்கும் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் என்ன செய்தார்னா அவர் அழுது செபிக்க ஆரம்பித்தார். ஸ்தோத்திரம். திடீர்னு வீட்டு வாசல் கதவு தட்டுகிற சத்தத்தை கேட்டார். அந்த ஜெபத்திலிருந்து எழும்பி போய் என்ன செய்தார்னா கதவை திறந்தார். கதவை திறந்த வேளையில பாருங்க, இவர் அங்க போறதுக்குள்ளால கதவை தட்டின மனுஷன் போயிட்டான். போன வேளையில இவர் கதவை திறக்கிறார். கதவை திறந்த ஏன்னா இவர் கடைசி ஜெபத்தை சொல்லி முடிச்சு தானே போக முடியும். அதனால 2 தட்டு தட்டிட்டு என்ன செய்யிட்டு அந்த மனுஷன் போயிட்டான். இவர் கதவை திறந்து பார்த்தா ஆளை காணும். ஆளை காணலின்னு சொல்லி முன்னால பார்த்தானா ஒரு பெரிய டிபன் கேரியல் அங்க கொண்டு வச்சுட்டு போயிருக்கான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பெரிய டிபன் கேரியல் வச்சுட்டு போயிருக்குது. இவர் பார்க்குறாரு, என்னடா இது, தட்டுன ஆளை காணலையே, நம்ம பசியில் இருக்கிறோம். கதவை தட்டி ஒரு பெரிய டிபன் கேரியல் வச்சுட்டு போயிருக்கு. தொட்டு பார்த்தா எல்லாம் சுட சுட இருக்குது. அல்லேலூயா. சூடா இருக்குது. யாரு வச்சுட்டு போனா? கர்த்தருக்கு தூதம் கொண்டு வச்சுட்டு போனானா அப்படின்னு சொல்லி உண்மையிலே கர்த்தருக்கு தூதம் தான் வச்சிருப்பான் என்று சொல்லி பாருங்க. அதை எடுத்து அவங்க மனைவி சொன்னாங்களே, இப்ப நம்ம ஆராய்ச்சி பண்ணாண்டா, நம்ம எல்லாரும் பசியா இருக்கிறோம். ஸ்தோத்திரம். முதல்ல எடுத்து அதை என்ன செய்திருவோம், நம்ம எல்லாரும் சாப்பிட்டுருவோம் சொல்லி கதவை போட்டிட்டு உள்ள இருந்து பாருங்க, அதை திறந்து பார்த்தா எல்லாம் நல்ல ஆமா வடை பாயசத்தோட சாப்பாடு இருந்ததாம். அல்லேலூயா. நல்ல கூட்டு, கறி, வடை, பாயசம் எல்லாம் அதோட பயங்கரமான சாப்பாடு உள்ள இருந்ததாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, எல்லாரும் அன்னைக்கு அந்த சாப்பாடை அதை சாப்பிட்டு அப்படியே அவர்கள் நைட்டு நிம்மதியாக தூங்கினார்களாம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவருக்காக கொடுக்கிறவர்களையும் கர்த்தருக்காக தன் வாழ்வை தியாகமாக அர்ப்பணிக்கிறவர்களையும் என் ஆண்டவர் பட்டினி போட விட மாட்டார். என் ஜீவனம் இயேசுவுக்காக போகட்டும் என்று சொல்லி அர்ப்பணிக்கிறவர்களையும் சாக விட மாட்டார். தன் ஜீவனை நேசிக்கிறவன் தான் இழந்து போவான். எனக்கு வேணுமே, என் குடும்பத்தை வேணுமே, சாப்பாட்டு வேணுமே, தன் ஜீவனை நேசிக்கிறவன் இழந்து போவான். கிறிஸ்துவுக்காக, சுவிசேஷத்திற்காக தன் ஜீவனையும் இழக்கிறவர்களோ அதை திரும்ப பெற்றுக் கொள்வார்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. தன் ஜீவனை நேசிக்கிறவர்கள் தான் இழந்து போகிறார்கள். ஆனா கிறிஸ்துவின் நிமித்தம், சுவிசேஷத்தின் நிமித்தம் இழக்க முற்படுகிறவர்களோ அதை திரும்ப பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் இன்னொரு மனுஷனை குறித்தும் கர்த்தர் அங்கே புகழ்ந்து பேசுகிறத பார்க்கிறோம். லூக்கான சுவிசேஷம் 19வது அதிகாரம் அதனுடைய 9வது வேதவசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். லூக்கான சுவிசேஷம் 19வது அதிகாரம் 9வது வேதவசனம். இயேசு அவனை நோக்கி,
இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஈவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்று சொல்லி பாருங்க, இயேசுவை சுற்றிலும் திரள் கூட்டம் ஜனங்கள் அங்க வந்துட்டு இருக்கிறாங்க. சகைவை குறித்து இந்த வார்த்தை சொல்லுகிற, சகைவோ இயேசுவை ஜனக்கூட்டத்தில் காண முடியலன்னு சொல்லி தான் அத்திமரத்துக்கு மேலே அவன் ஏறி உட்கார்ந்தவன். அவ்வளவு ஜனக்கூட்டம். இப்போ அத்திமரத்துக்கு மூட்டல வந்துட்டு இயேசு அண்ணாந்து பார்த்து, சகைவே நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டில் தங்க போறேன் என்று சொன்னார். பாருங்க, சகை இறங்கி அவரை என்ன செய்த, அவரை தன்னுடைய வீட்டுக்கு சந்தோஷமாய் அழைத்து கொண்டு போனான். அவ இப்ப சகைக்கு விட்டு இயேசு போகிற நேரத்தில் இப்ப அவருக்கு பின்னால் அந்த கூட்டம் எல்லாம் சேர்ந்து எங்கெல்லாம் போகும்? இயேசு போகிற சகையினுடைய வீட்டில் அந்த கூட்டம் போகும். அல்லேலூயா. சகைக்கு வீட்டுக்கு முன்னால இப்ப பயங்கரமான பெருங்கூட்டம் ஜனங்கள். பாருங்க, அவன் வீட்டுக்கு பக்கத்துல வரவன் சொல்லிட்டான். பாருங்க, வீட்டுக்குள்ள ஏறதுக்குள்ளால சகைவை பார்த்து கத்த சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்று சொல்லி கத்தர் அவனை புகழ்ந்து சாட்சி கொடுத்தார். அல்லேலூயா. ஏன் சாட்சி கொடுத்தார்? அடுத்துக்கு முந்தின வசனத்தில் 8வது வசனத்துல அவன் சொல்லுகிறான், கத்தாவே நான் யாரிடத்தையாயிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானா அதை நாளத்தனையா திரும்பி கொடுக்கிறேன், என் நாஸ்திகளையும் வித்து நான் என்ன செய்கிறேன், ஏழைகளுக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொன்னான். அல்லேலூயா. தன் ஆஸ்திய வரைக்கும் நான் விற்று ஏழைகளுக்கு நான் கொடுக்கிறேன், அநியாயமாய் வாங்கினதை 4 மடங்கா கொடுக்கிறேன்னு சொன்ன வேளையில தான் கர்த்தர் அவனை புகழ்ந்து பேசினார். இன்றைக்கு தான் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பே வந்ததுன்னு சொல்றார். அல்லேலூயா. கொடுக்கிறேன்னு சொன்ன வேளையில ரட்சிப்பு வந்ததுன்னு சொன்னார். அப்படியான இன்னைக்கு அநேக விசுவாசிகளுக்கு வீட்டிலெல்லாம் ரட்சிப்பு வராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு நீங்களே யோசிக்கணும். உங்க குடும்பத்தில் ரட்சிப்பு வராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? பல வருஷமாயும் புருஷன் ரட்சிக்கப்படாதது காரணம் என்ன? பல வருஷமாயும் பிள்ளைகள் வாலிப பையங்க ரட்சிக்கப்படாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளும் சில நேரங்களில் இடறி பின்வாங்கி போவதற்கு காரணம் என்ன? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப குடும்பம் ரட்சிக்கப்படணும்னா கை என்ன செய்யணும்? திறக்கணும். அல்லேலூயா. நீங்க ஜெபம் மட்டும் பண்ணினா போதும்னு நினைக்கிறீங்க. ஸ்தோத்திரம். கொர்நேலியு அவன் 3 வேளையும் ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். எப்பொழுதும் அதே நேரத்தில் தர்மங்களும் செய்கிறவனாய் காணப்பட்டான். கர்த்தர் தூதனை இறங்கி விட பண்ணி ஸ்தோத்திரம் சீமோன் பேதுருவை அழைக்க சொல்லி திருவசனத்தை பிரசங்கிக்க வைத்து அவன் வீட்டார் எல்லாரையும் ஒரே நாளிலே கர்த்தர் ரட்சித்தார். நாம கையை முடக்கிற நேரத்துல எல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தான் பிரச்சனை வருது. அல்லேலூயா. நம்ம கையை நம்ம முடக்கிற நேரத்துல பிரச்சனை எங்க வருது வந்து முட்டுது பாருங்க, நம்முடைய குடும்பத்துல வந்து முட்டுது. ஸ்தோத்திரம். ஒரு காலத்துல கையை திறந்தவர்கள் பின்காலத்துல கையை மடக்கிற நேரத்துல ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளும் சமயத்துல பின்வாங்கி போயிருந்தாங்க. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட கணவனும் சமயத்துல பின்வாங்கி போயிருந்தான். ஸ்தோத்திரம். நம்முடைய கையை திறக்கும் பொழுது நம்முடைய ஜெபத்தோடு கூட நம்முடைய முழங்கால்களோடு கூட நம்முடைய கையையும் திறக்கிற நேரத்தில் நம்முடைய குடும்பம் முழுவதையும் கர்த்தர் ரட்சித்து அவருக்கு சொந்தமாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். உத்தமனுக்கு கர்த்தர் துணை நிற்கிறார். உத்தமனுக்கு கர்த்தர் நன்மை செய்கிறார். உத்தமனையே பரலோக ராஜ்யத்திலே கர்த்தர் கூட்டி சேர்க்கிறார். அந்த உத்தமன் கர்த்தரால் புகழப்படுகிறவன். கர்த்தரால் புகழப்படுகிற மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு என்பதாக தன்னை தாழ்த்த வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் தன் பாவங்களை அறிக்கையிட்டு கண்ணீரோடு அழுது கண்ணீர் வெடித்து பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்ப வேண்டும். ஸ்தோத்திரம். கர்த்தரால் புகழப்படுகிற மனுஷன் கர்த்தருக்கு ஏதாயிலும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்மை குறித்து பரலோகத்தில் இருக்கிற தூதர்களுக்கு முன்பதாக பிதாவுக்கு முன்பதாக கோடான கோடி தேவ தூதர்களுக்கு முன்பதாக புகழுவார். கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ரட்சிப்பார். நமக்கு துணை நிற்பார். நன்மையான ஈவுகளை கர்த்தர் நம்மை தேடி வர பண்ணுவார். நாம தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. நன்மையான ஈவுகளை நம்மை தேடி வர பண்ணுவார். முடிவில் பரலோக ராஜ்யத்தையும் தருவார். அமிதமாய் வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாரும் செவிப்போமா? எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்தில் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி, கர்த்தாவே ஸ்தோத்திரம்,
என்னை உம்முடைய சமூகத்துக்கு முன்பதாக உம்மால புகழப்படுகிற ஒரு தெய்வ பிள்ளையாக, ஒரு உத்தமனாக, ஒரு உத்தமியாக என்னை மாற்றுங்க ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் ஜெபிப்போமா. ஹல்லேலூயா. என் சாபங்களில் மாறுதல் வரணும், என் கிரியைகளில் மாறுதல் வரணும், என் செயல்களில் மாறுதல் வரணும். அப்பா, நான் உம்முடைய சமூகத்துக்கு முன்பதாக கர்த்தாவே என்னை தாழ்த்தணும் ராஜா. கர்த்தருக்கு சமூகத்துக்கு முன்பதாக தாழ்த்துகிறவர்களை நீர் புகழுகிறீர், அவர்களையே நீர் உத்தமராய் மாற்றுகிறீர் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. அதுபோல் உம்முடைய சமூகத்துக்கு முன்பதாக கர்த்தாவே என்னை தாழ்த்துகிற ஒரு நல்ல இருதயத்தை கர்த்தர் எனக்கு தந்துள்ளோம் என்று சொல்லி எல்லாரும் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திரம். கர்த்தர் கொண்டதாக என்னை தாழ்த்துகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் எனக்கு தாருங்க ராஜா. எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கும் பொழுது, சாபமான வார்த்தைகளை கேட்கும் பொழுது, உம்முடைய சமூகத்துக்கு முன்பதாக முகங்குப்புற விழுந்து அழுது என்னை தாழ்த்துகிற ஒரு இருதயத்தை எனக்கு தாருங்கப்பா. எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு இருதயத்தை கடினப்படுத்தாமல் அதற்கு கீழ்ப்படியத்தக்கதாக உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே கண்ணீரோடு அர்ப்பணித்து மனமாறுகிற ஒரு தாழ்மை எனக்கு தருவீராக. என் பாவங்களை மறைக்காமல் உம்முடைய சமூகத்தில் கண்ணீர் விட்டு அழுது மனமாறுகிற ஒரு சோபத்தை கர்த்தர் எனக்கு தருவீராக. உம்முடைய சமூகத்தில் நான் ஏதாயிலும் செய்து கொண்டிருந்து உம்மாலே புகழப்படுகிற உத்தமனாய் உத்தமையாய் மாற ஆண்டவர் எனக்கு கிருபை தருவீராக என்று சொல்லி எல்லாரும் ஜெபிப்போமா. கர்த்தர் அந்த கிருபையை நமக்கு தருவாராக. கர்த்தர் அந்த கிருபையை தந்து தேவனால் புகழப்படுகிற தெய்வ பிள்ளையாக, ஓ கர்த்தரால் உத்தமனாய் மாற்றப்பட்ட தெய்வ பிள்ளைகளாக, நன்மையான ஈவுகளை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாக, ஓ கர்த்தருடைய துணையை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாக, குடும்பத்தின் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாக, முடிவில் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுகிற அன்புக்காக எல்லாரும் கொஞ்ச நேர கரங்களை தட்டி வாய்களை திறந்து அந்த பரலோகத்தின் தேவனை எல்லாரும் மகிமைப்படுத்துவோமா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த மனுஷனை மாற்ற வல்லவ, எந்த கல்லான சாபம் கொண்ட புருஷனை மாற்ற வல்லவ, ஓ எந்த துன்மார்க்கமான புருஷனை மாற்ற வல்லவ, எந்த கல் இருதயம் கொண்ட தாய் தகப்பன் அடிக்கிற பிள்ளையும் மாற்றுவதற்கு இயேசு வல்லவராய் இருக்கிறா. இயேசு வல்லவராய் இருக்கிற. நீ ஏதாயிலும் கர்த்தருக்கு செய்ய, நீ ஏதாயிலும் நீ செய்து கொண்டிருந்தா உன் குடும்பம் ரட்சிக்கப்படும், உன் புருஷன் ரட்சிக்கப்படும், உன் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவாங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பயப்படாது, உன்னை மீட்டு கொண்டு எனக்கு நீ சொந்தம். பயப்படாது, உன்னை மீட்டு கொண்டு எனக்கு நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்து எனக்கு நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்து எனக்கு நீ சொந்தம். என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்து என் பலமோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்து என் பலமோ பூரணமாய் விளங்கும். உலகத்திலே துயரம் உண்டு, திடன்கொள் என் மகனே. உலகத்திலே துயரம் உண்டு, திடன்கொள் என் மகளே. கல்வாரி சிலுவையினால் உலகத்தை நான் ஜெயித்தேன். கல்வாரி சிலுவையினால் உலகத்தை நான் ஜெயித்தேன். என் கிருபை உனக்கு போது, என் கிருபை உனக்கு போது. பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். கர்த்தர் கொண்டதாக நீங்கள் தாழ்த்தும் பொழுது,
கர்த்தருடைய சமூகத்தில் உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு கண்ணீரோடு மனம் திரும்பும் பொழுது, கர்த்தருக்காக நீங்கள் ஏதாயிலும் செய்யும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று சொல்லுகிறார். உன் குடும்பத்தை கர்த்தர் பாதுகாப்பார், உனக்கு துணை நிற்பார், உன் குடும்பத்தை கர்த்தர் ரட்சிப்பார். தொடர்ந்து போராடு, என் கிருபை உனக்கு போது, என் கிருபை உனக்கு போது, பலவீனத்தில் பலமோ கர்த்தருக்கு முன்பதாக தாழ்த்த 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 அவருடைய கிருபையை கர்த்தர் அளவில்லாமல் தந்து உயர்த்துவார். கர்த்தருடைய கிருபையினால் நிறைத்து மேன்மைப்படுத்துவார். என் கிருபை உனக்கு போது, என் கிருபை உனக்கு போது, பலவீனத்தில் பலமோ பூரணமாய் விளங்கு, பலவீனத்தில் பலமோ பூரணமாய் விளங்கு, பலவீனத்தில் பலமோ பூரணமாய் விளங்கு, பலவீனத்தில் பலமோ பூரணமாய் விளங்கு. எல்லாரும் கரங்களை கட்டி ஆவியில நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசி தீபாலனபா ஷடலனபிகால பல 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 பலபா உடினிபிகால பல பல பலபா சியந்தரியால பல பல பலபா. ஹalleluya ஸ்தோத்திரப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் என்று சொல்கிறார். அந்த உத்தமனுக்கு கர்த்தர் துணை நிற்கிறார். உத்தமனுக்கு கர்த்தர் நன்மை செய்கிறார். உத்தமனை பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவர் கூட்டி சேர்க்கிறார். அந்த உத்தமனுடைய குடும்பம் முழுவதையும் கர்த்தர் ரட்சிக்கிறார். நோவாவுடைய குடும்பம் முழுவதையும் ஆண்டவர் உத்தமன் என்று சொல்லி ஆண்டவர் காப்பாற்றவில்லையா? அவன் குடும்பம் முழுவதையும் கர்த்தர் ரட்சிக்கவில்லையா? ஸ்தோத்திரம். கொர்நேலுடைய குடும்பம் முழுவதையும் கர்த்தர் ரட்சிக்கவில்லையா? ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்க. எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கும் பொழுது உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாம அவருக்கு சமூகத்தில் போய் விழுந்த அழுது ஒப்பு கொடுங்க. உங்கள் பாவங்களுக்காக தெய்வ சமூகத்தில் கண்ணீர் விட்டு அழுது மன்னிப்பு கேட்டு மனம் மாறுங்க. கர்த்தருக்காக ஏதாயிலும் செய்யுங்க. ஏதாயிலும் கர்த்தருக்காக செய்து கொண்டே இருங்க. கர்த்தர் உங்களை உத்தமனாய் மாற்றுவார். உங்களை குறித்து புகழுவார். உங்களுக்கு துணை நிற்பார். உங்களுக்கு நன்மை செய்வார். உங்க வீட்டார் எல்லாரையும் கர்த்தர் ரட்சித்து உங்களை விட அதிக பக்தி உள்ளவர்களாக இந்த சபையில கொண்டு வந்து சாட்சியாய் நிறுத்துவார். அவருடைய வருகைக்கும் ஆயத்தப்படுத்துவார். அர்ப்பணித்து செபிப்போமா. இரக்கமுள்ள பிதாவே, இந்த நாளிலும் கர்த்தர் பேசின உம்முடைய கிருபை பொருந்தின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரப்பா. தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் என்று சொல்லி நீர் பேசினீரே. ஆண்டவரே, நீர் புகழ வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுத்தந்தீரே. ஸ்தோத்திரம். எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கும் பொழுது எங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாமல் உம்முடைய பாதத்தில் விழுந்து அழுது ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொன்னீங்க. எங்கள் பாவங்களை உம்முடைய சமூகத்தில் மறைக்காமல் கண்ணீரோடு அறிக்கை செய்து விட்டு மனமாற வேண்டும் என்று சொன்னீங்களே. நாங்கள் ஏதாயிலும் கர்த்தருக்கு எப்பொழுதும் செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னீங்களே. இன்றைக்கு உம்முடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் அதுபோல செயல்பட்டு கர்த்தரால் புகழப்படுகிறவர்களாக, உத்தமர்களாக, உத்தமிகளாக கர்த்தர் மாற்றி ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு துணை நின்று நன்மையான ஈவுகளை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்து உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களை ரட்சித்து உம்முடைய வருகைக்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்தும்படி ஆட்சேபிக்கிறோம். கர்த்தரப்படியே செய்து ஆசீர்வதிக்கிற அன்புக்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை மக்கே செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து சமாதானத்தோடு அனுப்பும். மகிமை கனத்தை மக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.